ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு வந்த காரணம் சரி இதுக்கப்புறம் அம்மாவுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட்டை இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் நம்மளும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நம்மளால் அன்னைக்கும் அம்மாவுக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சாதகமாக இது பண்ணுறதுக்கு காரணம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி இருக்கலாம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். சரி நம்ம 1 இயர் ஆகுது, அவர்கிட்ட சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இருக்கிற விஷயத்த நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மனசை பார்த்து இது பண்ணிக்கக்கூடாது, எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த நானாகவே குழப்பம் இல்லாமல் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எது நடக்குதோ நம்மளுக்கு அதை நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் இதாக தான் இது பண்ணேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எது இருந்தாலும் அம்மாகிட்ட நமக்காக இப்போ ஒரு 1 இயராகவே அவங்க எவ்வளோ கஷ்டத்தை இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம எவ்வளோ நம்ம இது பண்ணிட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ தான் இது பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அதனால் நம்ம வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்ததுனால சரி இதுக்கப்புறம் என்ன ஒரு யோசனைக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் மனசுக்குள்ளே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஒரு சில இதை நம்ம அம்மாக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணாமல் இனிமேல் இருக்கணும், ஹஸ்பண்டோட போய் நம்ம சேர்ந்து வாழணும். ஏன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்காது. நமக்கு எதாவது இருந்தாலும் நம்ம ஒரு சில இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஒரு சில விஷயங்களை ஒரு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது கடவுள் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரின்ட்டு அப்புறம் நான் அம்மாகிட்ட சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட ஆஃபீஸில் மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. எதாக இருந்தாலும் சரி ஓகேம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டங்கிறது எனக்கு புரியுது, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அவர் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பேசுகிற விஷயங்கள் இதாக இருந்தாலும் அவருக்கு நம்மளுக்கு புரியுது. அவருக்கு என்ன நம்ம சூழ்நிலையில் இருக்கிறோம், என்ன ஏதுங்கிறது அவருக்கு புரியுது. புரிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியான ஒரு டைம் வரட்டும், நம்ம அதுக்கு தகுந்த ஒரு முடிவை நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சில விஷயங்களை எனக்கு இது பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறது. அம்மாவும் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஏன் இப்போ திடீர்னு அவர் தான் வராமல் இருக்கிறப்போ எங்கள் அம்மா அண்ணியெல்லாம் நான் இங்கே 1 வருஷமாக இருக்கிறனால அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போகிறது, அண்ணனுக்கும் அவங்களுக்குமே பிரச்சனை இருக்கிறது, அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம பையன் வாழ்க்கை இதாக இருக்கே, நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை இறங்கி போனது மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிவு எடுக்கணும், அதை நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ணேன். சரி ஒரு சில விஷயங்களை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சரி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் எங்களுக்குள்ளேயே பேசி நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது அம்மாக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ சொல்கிறதுனால தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிறதுனால நான் அம்மாக்கிட்ட அம்மா என் மேலே கோவமாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் கோவமாக இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கோவப்பட்டால் கோவப்பட்டு போகிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்.
நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருப்போம் நம்மளும் ஓரளவு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும், நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து எது நடந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து அனுசரித்து தான் நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எதாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நானும் வந்து முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும்.